பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு தெரிவித்ததற்காக பெர்சாத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அதன் 6 முன்னாள் எம்பிக்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து வருவர். நாடாளுமன்ற சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் நேற்று இந்த முடிவை செய்ததாக பெர்சாத்து கட்சி தலைவர் தான் ஸ்ரீ மொஹிடின் யாசின் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். இது தொடர்பாக நேற்று ஜூலை 9ஆம் தேதி மாலையில் ஜொஹாரியிடமிருந்து பெர்சாத்து கட்சி கடிதம் ஒன்றை பெற்றதாக அவர் கூறினார். கூட்டு அரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 49A பிரிவின்படி அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இடங்கள் காலியாகவில்லை என்ற கடிதத்தை பெர்சாத்து பெற்றதாக மொய்தீன் தெரிவித்தார். நாடு மற்றும் மக்களின் நலனுக்காக நாடாளுமன்றத்தின் நிலைத்தன்மையை கருதி அந்த 6 எம்பிக்களின் நாடாளுமன்ற தொகுதி காலியாகவில்லை என்ற முடிவை தாம் எடுத்ததாக சபாநாயகர் கூறியிருக்கும் காரணம் ஏற்புடையதாக இல்லை என மொய்தீன் கூறினார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 49A உட்பிரிவு 3 விதிக்கு எதிராக சபாநாயகரின் முடிவு அமைந்திருப்பது குறித்து மொய்தீன் தமது ஏமாற்றத்தை தெரிவித்தார். நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தையும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தையும் தற்காக்கப் போவதாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டுள்ள சபாநாயகரின் முடிவு மற்றும் அவரது நிலைப்பாடு குறித்து அவர் தெரிவித்திருந்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என மொய்தீன் சுட்டிக்காட்டினார். ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அக்கட்சியின் உறுப்பினராக இனியும் இல்லை என்றால் அந்த தொகுதி காலியாகிவிடும் என கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டிருப்பதையும் மொய்தீன் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பெர்சாத்துவின் உறுப்பினர்கள் இல்லை என்பது தெளிவாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். அவர்களின் நாடாளுமன்ற இடங்களை காலி செய்வதற்கான காரணத்தை ஜொஹாரி வெளியிடவில்லை என்பதால் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் பெர்சாத்து கட்சி ஆலோசனை நடத்தும் என மொய்தீன் கூறினார். கராக் இன்சான் கமிலாங் பயிற்சி மானியத்தில் 51.7 மில்லியன் ரிங்கிட் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் மறுத்துள்ளார். கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட HRD காப் தொடர்பான தேசிய தணிக்கை அறிக்கையில் அந்த முறைகேடு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் அந்த நிதி 315 பயிற்சி வழங்குநர்களுக்கு வழங்கப்பட்டது, ஒரு நிறுவனத்துக்காக ஒதுக்கப்படவில்லை என்பதை சிம் தெளிவுபடுத்தினார். மீண்டும் பங்கேற்ற 3726 பங்கேற்பாளர்களை கொண்ட நிறுவனம் ஒன்றுக்கு அந்த 51.7 மில்லியன் ரிங்கிட் நிதி செலவிடப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. எனினும் அது உண்மையில்லை. 315 பயிற்சி வழங்குநர்கள் அந்த நிதியை பெற்றனர் என மக்களவையில் இன்று சிம் தெரிவித்தார். அதோடு அந்த பயிற்சியில் பங்கேற்ற 3726 பேரில் 3132 பேர் அல்லது 84 விழுக்காட்டினர் மட்டும் ஓராண்டுக்குள் 2 அல்லது 3 முறை பயிற்சியை திரும்ப மேற்கொண்டதாக சிம் சொன்னார். முன்னதாக சில பயிற்சியாளர்கள் 16 முறை பயிற்சியை திரும்ப மேற்கொண்டிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தேசிய தணிக்கை அறிக்கை குறிப்பிட்டிருந்தது. இந்நிலையில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சிம் இன்று உத்தரவாதம் அளித்துள்ளார்.
2 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள ஆமையின் உலர்ந்த இறைச்சி மற்றும் அதன் ஓடுகளை கூடாட் கடல் பகுதியில் கடத்தும் முயற்சியை மலேசிய கடல் நிறுவனத்தின் அமலாக்க அதிகாரிகள் முறியடித்தனர். கூடாட் தஞ்சுங் கலுத்தான் கடலோர பகுதியில் சந்தேகத்திற்குரிய படகு காணப்பட்டதை தொடர்ந்து கடல் நிறுவனத்தின் அமலாக்க அதிகாரிகள் அதனை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்ட போது அந்த படகில் இருந்த சந்தேக பேர்வழி கடல் சேற்று பகுதியில் குதித்து தப்பியோடினான். அந்த படகில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 23 மூட்டைகளில் இருந்த ஆமைகளின் 160 கிலோகிராம் உலர்ந்த இறைச்சி மற்றும் 52 மூட்டைகளில் இருந்த 500 கிலோகிராம் ஆமை ஓடுகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மலேசிய கடல் நிறுவன கமாண்டர் மௌரிஸ் கிரீன்வில் அபியரத்துனே தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் மலேசிய கடல் நிறுவன விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் கூறினார். பினாங்கு துன் டாக்டர் லிம் சாங் யூ நெடுஞ்சாலையில் சோதனை நடவடிக்கையின் போது போலீஸ்காரர் ஒருவரை மோத முயன்ற வேன் ஓட்டுநரை போலீசார் துரத்தி பிடித்தனர். சுமார் 5 கிலோமீட்டர் அந்த வேனை துரத்தி சென்று அதன் டயரில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் அந்த வேன் சாலையோரத்தில் கவிழ்ந்ததை தொடர்ந்து 36 வயது ஆடவன் கைது செய்யப்பட்டான். போக்குவரத்து போலீஸ் கிளையைச் சேர்ந்த போலீஸ் குழுவினர் இன்று காலை 8 மணி அளவில் வர்த்தக சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பினாங்கு பாராட்டாயா மாவட்ட போலீஸ் தலைவர் கமருல் ரிசால் ஜெனால் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இந்த சம்பவத்தின் போது அந்த சந்தேக பேர்வழி ஓட்டிச் சென்ற வேன் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு வேனில் மோதியது. அந்த ஆடவன் வாகனம் ஓட்டும் லைசன்ஸை கொண்டிருக்கவில்லை என்பதோடு மெத்தபெத்தமைன் போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதும் அவனிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் தெரியவந்ததாக அவர் கூறினார். கொலை செய்ய முயன்றது மற்றும் அபாயகரமான போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் தண்டனை சட்டம் 307வது விதியின் கீழ் அந்த ஆடவன் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மூவாரில் சிறார் ஆபாச காணொளி வைத்திருந்த குற்றச்சாட்டை தனியார் மருத்துவ பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் ஒப்புக்கொண்டான். தேவாலயத்தின் கழிவறையில் சிறார்களின் ஆபாச புகைப்படங்களை கைத்தொலைபேசியில் பதிவு செய்ததாக 20 வயது டெஸ்மண்ட் தான் சியோங் என்ற மாணவன் மீது செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அபுபக்கர் மனாட் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி சியாலின் வர்த்தக மையத்தில் உள்ள தேவாலயத்தில் இரவு 9 மணி அளவில் அவன் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் சிறை அல்லது 10,000 ரிங்கிட் அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படும். 2017ஆம் ஆண்டின் சிறார் பாலியல் குற்றங்கள் சட்டத்தின் 10வது விதியின் கீழ் அந்த மாணவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அந்த கட்டிடத்தின் 3வது மாடியில் உள்ள கழிவறைக்கு சென்று அங்கு ராயா பணக்கவர் ஒன்றில் கைத்தொலைபேசியை வைத்துவிட்டு பிறகு 1 மணி நேரத்திற்கு பின் அதனை அந்த ஆடவன் எடுத்துச் சென்றதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. அந்த கேமராவில் 5 பிள்ளைகள் மற்றும் 4 பெரியோர்கள் குளிப்பது மற்றும் சிறுநீர் கழிக்கும் காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. அந்த ஆடவன் 7,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதோடு இது தொடர்பாக வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை மூவார் மாவட்ட போலீஸ் நிலையத்தில் ஒவ்வொரு மாதமும் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆபாச படங்களை வைத்திருந்ததாகவும் தண்டனை சட்டத்தின் 292வது விதியின் கீழ் அவன் மீது மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மேலும் ஒரு குற்றச்சாட்டும் கொண்டு வரப்பட்டது. அமெரிக்காவில் உணவு ரைடர் ஒருவர் இரவு நேர ஆர்டரை தவறான வீட்டில் விநியோகம் செய்துள்ளார். எனினும் பின்னர் அந்த உணவை திரும்ப பெறச் சென்ற போது அவர் வயிற்றில் சுடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜூலை 7ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் சென்ட் சார்ல்ஸ் கவுண்டி என்னுமிடத்தில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. வீட்டிற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த உணவை எடுக்க அந்த ரைடர் விரைந்த போது அவரை வழிமறித்த டுவைன் ஜாயின்ஸ் என்னும் ஆடவன் வயிற்றில் சுட்டான். அவசர அழைப்பு கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பலத்த காயங்களுடன் தரையில் விழுந்து கிடந்த ரைடரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வேளை துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட ஆடவன் கைது செய்யப்பட்டான். இம்மாதம் 17ஆம் தேதி அவனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளது. சொல்யூஷன்ஸ் வழங்கும் ஷேர் தி லவ் சித்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நைன் ஸ்கின். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.